ఆంజనేయుని గుడిలో చేసాం రాయి. అవును, అడుగుతా ఆంజనేయ గుడిలో అదే ఉంటుంది. இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாலேருந்தே இருக்குது. ஒரு குளத்துக்கு நடுவில் நீராழி மண்டபம்னு பேர் அதுக்கு. கோயில் அங்கே இருக்குதுன்னா அந்த கோயிலுக்கு சொந்தமான ஒரு குளத்தை வெட்டி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மண்டபம் எதுக்குன்னா உற்சவம் மாதிரியான நேரங்களில் இங்கே திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. எப்படி கார்த்திகை தீபம் இது மாதிரியான ஒரு திருவிழா அந்த காலத்தில் இருக்குது, ஏதாவது ஒரு திருவிழா இந்த மண்டபத்தில் வச்சு கொண்டாடுவாங்க. அது அப்போ வந்து இந்த மெட்டல் இதெல்லாம் இருப்பாங்க. அதே சாமியை வந்து இப்போ சந்திரசேகர் ஏதோ ஒரு சாமியை கொண்டு வந்து இங்கே வச்சு இப்போ திருவிழாக்கெல்லாம் ஒரு சாமிக்கு ஒரு திருவிழா நடத்துறாங்க பாருங்க. பிரதோஷம் இது மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு இது நடக்கும். அது மாதிரி ஒரு திருவிழா வந்து இந்த இடத்துல நடந்திருக்கும். அதுக்காக கட்டப்பட்ட ஒரு மண்டபம் இது. இல்லை, எல்லா ஊர்லேயும் இப்போ எங்கள் ஊர்லேயும் நீர் பாவன்ட்டு இருக்குது, தண்ணி ஊருக்கே அப்போ தண்ணி எடுத்து இருக்காங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி மண்டபம். ஆனால் இவன் இறந்ததுக்கு அப்புறம் அவனுடைய கோயிலில் அவன் கட்டினதுன்றதுனால அதை காட்டியிருக்காங்க. சில இடங்களில் வந்து அது பேர் பள்ளிப்படைன்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய மன்னன் இறந்துட்டான்னா அவன் பேர்லேயே கோயிலே கட்டுறது, அது மாதிரியும் இருக்குது. அது மாதிரி இடங்களில் அந்த குளங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக விசேஷமாக செஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் இது அது மாதிரியா தெரில. இது வழக்கமான ஒரு திருவிழா நேரங்களில் பயன்படுத்துறதுக்கான மண்டபம். ஆனால் அந்த மண்டபமும் அந்த கோயிலும் ஒரே காலத்தை சேர்ந்தது. அதான் இப்போ இதில் முக்கியமான விஷயம். அதான் கோயிலுக்குரிய மண்டபம் தான், கோயிலுக்குரிய தெப்பக்குளம் தான் இது. கோயிலுக்குரிய தெப்பக்குளம் தான் இது, தெப்பக்குளத்துக்குரிய மண்டபம். இந்த மண்டபத்தை வந்து அவன் இதோட கட்டலை, கட்டடக்கலையோட கட்டாமல் என்ன பண்ணியிருக்கான், ஆர்டினரி கற்களை வச்சு பண்ணியிருக்கான். ஆனால் அந்த அமைப்பெல்லாம் அதே தான். இப்போ இது 9 காலம் வச்சுருக்காங்க. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? அது நவரங்கன்றது அது வழக்கமாக ஒரு ஸ்கொயரை வந்து இப்போ பிரித்து பண்ணான்னா, அதாவது அவனுடைய நோக்கம் வந்து இதுதான், இந்த நீளம் இந்த அகலம் கட்டுறது தான். ஆனால் அவ்வளோ நீளத்துக்கு வந்து உள்ள பாவுக்கல்ல போட முடியாது இல்லைங்களா? அதனால் என்ன பண்ணுவான், நடுவில் ஒரு வரிசையை கொடுத்துட்டான்னா ஈஸியாக பிரிச்சிடுறான் பாருங்க. இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது பின்னால் வர்றவங்க என்ன ரீசன் சொல்லுவாங்க, இதை பின்னால் வந்து நவரங்க மண்டபத்தினுடைய இதில் அந்த அஷ்டதிக் பாலர்களை வச்சுருப்பாங்க. 8 இதுலேயும் 8 வச்சு சென்டரில் வந்து ஒரு பூ முனை மாதிரி இதெல்லாம் வந்து இதில் கர்நாடகா ஆர்கிடெக்சரில் வரக்கூடியது. அதை பயன்படுத்தியிருக்காங்களே தவிர நோக்கம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கருங்கல்ல வந்து இவ்வளோ சைஸில் வந்து மண்டபம் கட்ட முடியாது. அதாவது பாவுக்கல்ல போட்டிங்கன்னா ஈஸியாக உடஞ்சிரும். அதனால் அதனுடைய அகலத்தை குறைக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறான், நடுவில் ஒரு இதை போட்டு ஒவ்வொன்றுத்துக்கு மத்தியிலையும் இந்த பாவுக்கல்ல போட்டு மூடி வச்சுருப்போம். இந்த பர்பஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. இது பின்னால் வந்து ஹால் மாதிரி பண்ணி அதை ஒன்றுக்குள்ளே ஒரு கட்டத்தை பண்ணி அதெல்லாம் பண்ணுறாங்க, பின்னால் வந்தது. இது வந்து பேசிக்காக அவனுடைய நோக்கம் வந்து இவ்வளோ அகலத்தில் அது பண்ணணுன்றது தான். வைதிக பிரகாரம் இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட மண்டபம் கல்யாணம் பந்தல போட்டவே 3 காலம் முன்னாடி தெரியக்கூடாது அப்படின்னு 4 காலம். அது உண்மைதான். அது அதாவது 3 காலம் வச்சிருக்காங்க. இதுதான் இதனுடைய பர்பஸே வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது. வழக்கமா இப்படி வைக்கவே கூடாது. ஒரு மண்டபம்னாவே நீங்க சொல்றதுதான் உண்மை. ஈவன் கோயிலா இருந்தா கூட சரி, சென்ட்ரல்ல வரக்கூடாது, சென்ட்ரல்ல தூணும் வரக்கூடாது, சென்ட்ரல்ல பீமும் வரக்கூடாது. அதான் வந்து சாஸ்திரமே சொல்லுது. இது வந்து அந்த சாஸ்திரப்படி பார்த்தா தவறு. நாம் அங்கே பார்த்த சிவன் கோயில் வந்து ஒரு 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிவன் கோயில்னு சொல்லி நம்ம அங்கே பார்த்தோம். 12 இல்லை 13 அந்த ஒரு காலகட்டத்தை சேர்ந்ததுன்னு சொல்லி அங்கே பார்த்தோம். பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப தூரம் இல்லை, நேராக பின்னால் தான் தெரியுது அந்த கோயில். அந்த கோயிலை சேர்ந்த குளம், அந்த குளத்தினுடைய மையத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த மண்டபம். இது வந்து அதுக்கு பின்னால் மண்ணெல்லாம் தூத்து ஒரு வயல்வெளி ஆக்கியிருக்காங்க தவிர இது வந்து ஒரு குளத்தின் மையத்தில் இருக்கக்கூடிய மண்டபம் இது பார்க்குறோம். சரி, இந்த மண்டபத்தில் கூட ஒரு முக்கியமான சில விஷயங்களை வந்து கட்டடக்கலையில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த கோயிலில் என்ன செங்கலினுடைய அளவு பயன்படுத்தினாங்களோ அதே செங்கல் தான். அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதே சோழர்கள் காலத்து செங்கல் தான் இங்கேயும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆகவே அதே காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு இது. ஆனால் வந்து கலை அம்சமே எதுவுமே இல்லை, நுண்கலை எதுவும் இல்லாமல் சாதாரண கற்களை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதில் 2 விஷயம் நம்ம பார்க்கணும். அதாவது பின்னால் நம்ம போதிகை கொடுங்கை அல்லது கபோதகம்னு சொல்கிறோம் பாருங்க, பின்னால் அந்த கோயிலில் அதே அமைப்பை இங்கேயும் பயன்படுத்தியிருக்காங்க.
அதாவது ஒரு கல் இது, அந்த கல்லுடைய கார்னர்ல ஒரு சதுரமான கல் வச்சிருக்காங்க பாருங்க. ஒரு தூண், இது தூணுக்கு மேல இருக்கக்கூடிய இதுதான் போதிகனுடைய அமைப்பு மாதிரியானது, சதுரமான கல். இந்த கல்லை நீங்க வந்து பாத்தீங்கன்னா சும்மா வச்சீங்கன்னா, அதாவது மேல வந்து ஒரு வெயிட் இல்லாம வச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த கல்லு கீழே விழுந்துரும். இதனுடைய கால் பகுதி கூட அந்த கல் மேல இல்ல, முக்கால் பகுதி வந்து வெளியில தான் இருக்குது. இதை தாங்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த கொடுங்கைன்ற சாய்ந்த கல் இருக்கு பாருங்க, இதுதான். இந்த ரெண்டு பக்கமும் வச்சு அழுத்தி சென்டர்ல வெயிட் கொடுக்கறதுனால என்ன பண்றாங்கன்னா இந்த கல்லானது நிக்குது. இந்த மேல இருக்கிற கல்லை எடுத்துட்டீங்கன்னா இந்த கல் விழுந்துடும். இந்த அமைப்புல தான் வந்து பின்னால வரக்கூடிய போதிகை, கொடுங்கை போன்ற அமைப்புகள்லாம் உருவாகிறதுக்கு பேசிக்கா இருக்கிறது. அதே அமைப்புல தான் இதையும் கட்டியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது முக்கியமான தகவல் இந்த மண்டபத்தை பொறுத்தவரை என்ன பார்த்தீங்கன்னா, மண்டபத்துங்களை வந்து பார்த்தீங்கன்னா இரட்டைப்படையில தான் வந்து தூண்கள்லாம் இருக்கும். அதாவது ஒரு செவுராகட்டும், கருவறையாகட்டும், எந்த ஒரு அமைப்புமே வந்து இரண்டு இரட்டைப்படையில தான் வந்து இருக்கும். ஆனா இந்த மண்டபம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கத்துக்கும் 3 தூண் இருக்கு. சென்ட்ரல்ல வந்து ஒரு பில்லர் வருது. இது வந்து சாஸ்திரங்கள் வந்து ஏத்துக்கிறது இல்லை. ஆனா இந்த ஏன் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியா நமக்கே தெரியுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இவன் வந்து ஒரு சதுரமான ஒரு பெரிய இந்த அளவுல வந்து அவன் மண்டபம் கட்டணும்னு அவன் முடிவு பண்ணான். ஆனா வந்து அந்த மண்டபத்தை வந்து அந்த பாவுக்கல்ல வந்து மிகப்பெரிய அளவுல சைஸ்ல போட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு தாங்காது, உடஞ்சிரும். அதனாலேயே அந்த ஒரே ஒரு காரணம் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை நடுவுல ஒவ்வொன்றுத்துக்கும் நடுவுல ஒரு தூணை கொடுத்து 2ஆ பிரிச்சிருக்கிறான். அவ்வளவுதானே தவிர இது வந்து வேற ஒன்றும் ஒரு அதாவது சிற்ப சாஸ்திர முறைப்படி கட்டப்பட்ட மண்டபம் அல்ல. பயன்பாட்டுக்காக கட்டப்பட்ட மண்டபன்றதை தெரிஞ்சுக்கலாம் இதுல இருந்து.